நேத்து அத்தாச்சி ஊருக்கு விளக்கு பூஜைக்கு போயிருந்தோம். நைட்டு ஃபுல்லா கும்மிலாம் கொட்டிட்டு தூங்கவே அன்டைம் ஆயிடுச்சு. காலையில நல்லா தூங்கணும்னு நெனச்சேன். பார்த்தா 6 மணிக்கே முழிப்பு வந்துருச்சா, தூங்கி எந்திரிக்கும்போதே அத்தாச்சி எல்லாருக்குமே டீ போட்டு குடுத்துட்டு இருந்தது. எனக்கு மட்டும் எங்கே போனாலும் தனியா பால் மட்டும் எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா நான் அந்த டீ, காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். செட் ஆகாது அப்படின்னு. நேத்து கோயில்ல வளையல்லாம் குடுத்துருந்தாங்க. காலையில தான் எடுத்து மாட்டிட்டு இருந்தேன். செல்வாவும், மருமகனும் ரொம்ப நேரமா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அத்தாச்சி கொஞ்சோண்டு பூ இருக்கு கட்டி குடுடின்னு சொல்லுச்சு. அதுதான் கட்டிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. காலையில தோசை சாப்பிட்டுட்டு அவங்கவங்க ஊருக்கு கிளம்பியாச்சு. வர வழியில எங்க ஊர் சனிக்கிழமை ஆர்எஸ் மங்கலத்துல சந்தை. எல்லா திங்ஸும் இப்பதான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் பழம் ஒரு வாழைப்பழம் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். செல்வா ஏதோ வாங்கணும்னு சொன்னா அப்படியே வாங்கிட்டு தெம்பா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நேத்து விளக்கு பூஜையில ஒரு தாம்பலம் கொடுத்துருந்தாங்க. அதுதான் எடுத்து அத்தைகிட்ட காட்டிட்டு இருந்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது அம்புட்டையும் துவைச்சிட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்த ஒரு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஹாய் ரியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்க கண்டினியூவா நம்ம வீடியோ பாருங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலியில லக்ஷித் குட்டிக்கு பர்த்டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் லக்ஷித் குட்டி. ஹாப்பியா இருங்க.